திருச்சிற்றம்பலம். வேற வேற பாடுறது எதுவும் இருக்குதா? நான் ஆரம்பிச்சிடட்டுமாமா? திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் ஒருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்த்தம் கை உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயல் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன் உணர்த்தி என்னுள் பூண்ட மல மாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டு அருள்வை சொக்கநாதம். திருச்சிற்றம்பலம். அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்றமை பொருளும் தானே விரிசுடர் பாராகாசம் அப்பொருளும் தானே அவன் பொருளும் தானே அவன் அப்பொருளும் தானே அவன் திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளும் குருமகா சன்னிதானங்களினுடைய குருவருளும் உடன் நிற்க இன்றைய தினம் அப்பர் அருள்நெறி மன்றத்தின் வழி நாயன்மார்களினுடைய சிந்தனை தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற வகையில் இந்த குரு பூஜை நன்னாளிலே அம்மையை சிந்திக்கின்ற ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் திருவருளுக்கும் குருவருளுக்கும் முதல் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அப்பர் அருள்நெறி மன்றத்தை திறம்பட நடத்தி கொண்டு வருகின்ற அம்மா சாந்தா அம்மா அவர்களுக்கும் உடன் இருந்து உதவுகின்ற அத்தனை அன்பர்களுக்கும், ஐயா கோமல் ஐயா ரொம்ப அருமையாக பல கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். அவர்களுடைய திருவடிக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். இங்கு கூடியிருந்து ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளுக்கு நல்ல ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து வருகின்ற அன்பர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நம்ம அம்மையினுடைய சிந்தனையை மேற்கொள்கின்றோம். நாளைய தினம் குரு பூஜையாக இருக்க நாங்கள் இன்றே சிந்திக்கின்றோம் என்ற வகையிலே அதாவது ஒரு சில நேரங்களிலே நமக்கு அமைவது அப்படி. ஆக முந்தி சிந்தித்தல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புடையது இல்லையா? முந்திக் கொள்வ ஒரு சிலவற்றிலே நாம் முந்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நாம் இந்த சிந்தனையை முந்தி அமைத்திருக்கின்ற இந்த தன்மையானது இறைவன் அருள் செய்தது. அதனை நாம் பெருமையோடு ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் காரைக்கால் அம்மையினுடைய இந்த பெரிய புராண சிந்தனையோடு அம்மையினுடைய வரலாற்றையும் அவள் அருளி செய்த நூல்களினுடைய சிறப்பையும் முடிந்த அளவில் என ஒரு மணி நேரத்திற்குள்ள எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு நாம் சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். அம்மை காரைக்கால் அம்மை, அம்மையார் காரைக்கால் அம்மையார் அப்படின்னு முதல்ல சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோமானால் யார் சொல்லியிருக்கணும்? சுந்தரரா அப்படின்னு பார்த்தா இல்ல. சுந்தரர் எந்த இடத்துலயுமே அம்மையை காரைக்கால் அம்மைன்னு சொல்லல, பெருமையோடு பேயார்னு சொன்னார்.
நம்பியாண்டார் நம்பி சொன்னாரா அப்படின்னா அவரும் செம்பன் ஒருவன் என் அம்மை அப்படின்னு சொன்ன கருத்தை தான் சொன்னாரே தவிர காரைக்கால் அம்மையார் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லவில்லை. அதுக்கப்புறம் யார் அதை சொன்னார் அப்படின்னா நம்ம சேக்கிழார் தான் அம்மையை அவ்வளவு ஒரு அருமையோடு நமக்கு காட்டியிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அம்மை அப்படின்னு சொன்னா காரைக்கால் அம்மைதான். வேற யாருக்காவது அந்த அம்மை அப்படிங்கிற அடைமொழி அமைந்திருக்கிறதானா இல்ல. ஆக அத்தகைய ஒரு அருமை மொழி எப்படி அவருக்கு வந்தது, எப்படி அவர் சேக்கிழார் பெருமான் அம்மையார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை இங்கே அமைத்தார் அப்படின்னு பார்க்கிற போது ரொம்ப அந்த வரலாறுக்குள்ள எல்லாம் செல்லவில்லை என்றாலும் நம்ம ஒரு அருமையோடு சேக்கிழார் பெருமான் முந்தைய புராணத்திலேயே நமக்கு தோற்றுவாய் பண்ணுகின்ற பொழுது மயிலை புறங்கொண் மென் சாயல் மகளிர் கிளவி யாழினொடும் குயிலை பொருவும் காரைக்கால் அம்மை பெருமை கூறுவாம் தான் தொடங்குகின்ற. இப்படி ஒரு அருமை என் அம்மை என்று எம்பெருமான் சொன்ன அந்த ஒரு மொழியினால் வந்தது அல்லவா? அதனால்தான் இத்தகைய ஒரு பெயரை அருமையோடு அவர் குறித்திருக்க வேண்டும் என்பதை நம்மால் இங்கே உணர முடிகின்றது. அங்கே வண்டல் பயில் அந்த பயில்வன எல்லாம் வளர் மதியம் புனைந்த சடை அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வேற எந்த வார்த்தையும் கிடையாது. வருவன பயின்று அப்படின்னா அந்த வாயிலிருந்து வருபவை அத்தனையும் எம்பெருமானுடைய திருநாமங்களாகத்தான் இருந்திருக்கின்றது. காரைக்கால் செய்த புண்ணியம், அந்த தலத்திலே வந்து அவதரித்த நம்ம அம்மையினுடைய பெற்றோரினுடைய புண்ணியம். ஆக இதெல்லாம் நம்முடைய முற்பிறவிகளிலே செய்த தவத்தின் பயன் அப்படிங்கிறத நம்ம உணர்கின்றோம். ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு இவ்வாறான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த பிறவில செய்தார்களா அப்படின்னா இல்ல, முற்றை தவத்தான் வந்த அந்த ஞான பெருக்கு இந்த பிறவியிலே இங்க அம்மையினுடைய வாக்கிலே நமக்கு வந்து அமைந்தது அப்படிங்கிறதா. ஆக அப்படி தொண்டர்கள் வருகின்ற பொழுதெல்லாம் தொழுது அவர்களை ரொம்ப பெருமைப்படுத்தி நின்றவர் நம்முடைய அம்மை. ஆக அத சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார் அப்படின்னா அற்புத திருவந்தாதியிலே அம்மையினுடைய வார்த்தையே அப்படி இருக்கின்றது. பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் என்ற அந்த வார்த்தைகளை இல்லை வைத்து அவர் சொல்லுகிற பிறந்து மொழி பயின்ற எப்ப பேச ஆரம்பித்தோ அந்த குழந்தை பேச ஆரம்பித்ததுல இருந்து எம்பெருமானுடைய புகழை அது சொல்லிக் கொண்டிருக்கின்ற தன்மை அப்படிங்கிறது உண்மையிலேயே நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. அது பேச ஆரம்பிக்கிறப்பயே அவ்வளவு சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா அதற்கு பெற்றோரும் அங்கே உடன் நின்றனர் அப்படிங்கிறது தானே கருத்து. வேற எப்படி இருக்க முடியும் இல்ல? பெற்றோர் அந்த தாய் காரைக்கால் அம்மை பிறப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுதே இந்த எம்பெருமானுடைய சிந்தனையை கொண்டிருந்திருப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆக இதெல்லாம் அடுத்து வருகின்ற அந்த தலைமுறையினருக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய பாடம். ஆக ஒரு குழந்தை ஒரு நல்ல குழந்தையாக இந்த உலகத்தில வந்து பிறக்க வேண்டுமானால் அந்த பெற்றோர் ஒரு நல்ல சிந்தனையோடு இருக்க வேண்டும். நல்ல சிந்தனை அப்படிங்கிறது எப்படி அமையும்னா வழிபாட்டினால் அமையும். அந்த நல்ல ஒரு வழிபாடு அப்படிங்கிறதும் அந்த இறை சிந்தனை அப்படிங்கிறதும் ஒரு நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையிலே தளிர் அடி மென் நகை மயிலை தாதவிழ்த்தார் காளைக்கு களி மகிழ் சிற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள் அப்படிங்கிற வகையிலே நமக்கு சேக்கிழார் பெருமான் இவ்வாறு பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் எம்பெருமான் மீது காதல் சிறந்து இருந்த அம்மைக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இது கடமை, பெற்றோருடைய கடமை அப்படிங்கிற வகையிலே அப்படி திருமணம் செய்து வைத்த அந்த தன்மையிலும் அம்மையானவர் ஒரு சிறிதும் தம்முடைய இந்த வழிபாட்டு திறத்திலே ஒரு கொஞ்சம் கூட நகன்று நின்றார் என்ற கருத்து இல்லை. அதுதான் அங்க
இப்ப ஒரு ஒரு பக்கம் நம்ம ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒன்று என்ன என்றால், பரமதத்தன் இவருக்கு மனம் பேசி முடிக்கப்பட்ட, அதாவது திருமணம் செய்தவர் இவருடைய கணவர். அவருக்கு இதுல அவ்வளவு நம்பிக்கை இல்லை. அவர் கடவுள் வழிபாட்டு தரத்துல ஒன்றும் பெரிதாக இல்லை. ஆனால் நல்லா யோசித்துப்பார்கள், இவர்கள் நம்ம அம்மையினுடைய வழிபாட்டுக்கு எந்த வகையிலும் அவர் தடை செய்யவில்லை. இது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் மனம் ஒன்றி அவர்கள் வாழ்க்கை நடத்தினர் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கலாம், ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம். இரண்டு பேரும் ஒரே மாதிரி இல்லாவிட்டாலும் மனம் ஒன்றி அவர்கள் வாழ்க்கை நடத்தினார்கள்ங்கிறதா ரொம்ப பெரிய விஷயம். எல்லாம் சிறப்பா எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்குதுன்னா அங்க ஒரு சண்டைக்கும் பிரச்சனை இல்லை, அங்க ஒரு கருத்து வேறுபாடுக்கும் ஒண்ணும் இல்லைன்னா அங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இங்க கருத்து வேறுபாடு இவ்வளவு இருந்தாலும் விட்டு கொடுத்து நிற்றல் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை இங்க எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கிறதுங்கிறத நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் என்றாலும் இங்கே நமக்கு மிகப்பெரிய பாடமாக அமைபவை. ஆக வழிபாட்டு திறத்தில ரெண்டு பேருக்கும் வேறு வேறு கருத்து என்று இருந்தாலும் அவர்களுக்குள் எந்த ஒரு மன வருத்தமும் இல்லை. இது ரொம்ப முக்கியமானது. இல்ல எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட இங்க கருத்து வேறுபாடு வருகிறது. ஆக இங்க எல்லா வகையில் வேறு எத்தனையோ வகையிலே கருத்துக்கள் எல்லாம் வேறுபட்டு இருந்தாலும் அங்க மனவருத்தம் என்பது இல்லாத வகையிலே அங்க ஒரு இல்லறம் நடத்தி வந்தனர் என்ற அந்த கருத்தானது உண்மையிலேயே மிகப்பெரிய பாடமாக அமைகின்ற ஒன்று. ஆக நம்பர் அடியார் வந்து அணைந்தால் நல்ல திரு அமுது அளித்து நிற்கின்ற இந்த கொள்கைக்கு எந்த வகையிலும் தடை செய்யவில்லை பரமதத்தன். இது மிகப்பெரிய விஷயம். ஆக அது இவருடைய மேன்மையையும் உணர்த்தி நின்றது, இவருடைய மேன்மைக்கு வழிவகுத்தும் நின்றது. ஆக அப்படி வந்த அடியார்களுக்கு செம்பொன்னும் நவமணியும் செழுந்துகிலும் முதலான தம்பறிவினால் அவருக்கு தகுதியில் வேண்டுவ கொடுத்தோம்னு நம்ம செக்கிழார் பெருமான் சொல்றாரு. அப்படின்னா அந்த அடியார்களினுடைய திறத்தை அடியார்களுக்கு வேண்டுவ அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தானது ஏதோ எனக்கு தெரிந்தது, எனக்கு இதெல்லாம் முடியும்னு ஒரு பெருமைக்கு கொடுத்ததாக இல்லை, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து கொடுத்த அந்த தன்மை அப்படிங்கிறதெல்லாம் உண்மையான அன்பு, அந்த அன்பினுடைய வெளிப்பாடு, அந்த வெளிப்பட்டு நின்ற அந்த தன்மையானது இங்கே இவர்களுக்கு அந்த அடுத்து 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 அவர்களினுடைய அந்த ஆன்ம பக்குவத்தையும் ஆன்மாவினுடைய அந்த பிறந்து நின்ற அந்த என்ன சொல்லுவது, அதாவது பக்குவ நிலை அப்படிங்கிறதுதான். அது ஒரு மேன்மையான நிலை. அந்த நிலைக்கு இங்கே துணை நின்ற செய்திகள். அப்ப இப்ப ஒரு ஒரு அடியார் வருகிறார், உட்கார்கிறார், திருவடிகள் உணர்வு மிக ஒழுகுகின்றார். அவர் அப்ப அவர்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் கொடுத்து நிற்கின்ற தன்மையிலே அவர் வழிபட்டு நிற்கின்றார் அடியார்களை. அப்ப அடியார் வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பானது. சிவலிங்க வழிபாடு எவ்வளவு சிறப்போ அவ்வளவு சிறப்பு நமக்கு அடியார் வழிபாடு. அதை விட ஒரு படி மேலானது அடியார் வழிபாடுங்கிறது நமக்கு அப்படித்தான் காட்டி இருக்கிறார். அப்ப எம்பெருமானை வழிபட்டு நிற்றல் அப்படிங்கிற அந்த தன்மையை காட்டிலும் எம்பெருமான அடியார்களை வழிபட்டு நிற்றல் என்பதை இருந்து காட்டியவர் நம்முடைய அம்மை. பண அறவம் புனைந்தருளும் பரமனார் திருத்தொண்டர் உணவின் மிகு வேட்கையினால் ஒருவர் மனை உள் புகுந்தார் அப்படின்னு ஒரு இடத்துல காட்டுகிறார், அடுத்து காட்டுகின்றார். அப்ப அடியார் யார் வருகிறார்கள் அப்படின்னு பார்த்து பார்த்து நிற்கின்றார் நம்முடைய அம்மை. அப்ப பரமனருடைய திருத்தொண்டராக இருக்கின்ற ஒருவர் அப்படிங்கறது அடையாளங்கள், அவர் அணிந்திருக்கின்ற உத்ராட்சம், திருநீரு முதலானவை, இவற்றோடு முகத்திலே இருக்கின்ற அந்த அருள் தன்மை, அவர்களுக்கு இந்த உலக விஷயங்கள் ஒன்றும் பெரிதில்லை. எம்பெருமானுடைய அந்த திருவடியிலே நிற்கின்ற அவர்கள் ஆனந்தத்திலே இருப்பவர்கள். ஆனாலும் அடியாருக்கு அடியார் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய கை குவிந்து நின்று அங்கே வழிபட்டு நிற்கின்ற இந்த தன்மை அந்த தொண்டர்களினுடைய திறத்தை உணர்த்தி நிற்பது.
அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு வந்து நிற்கின்ற ஒருவரை நம்முடைய அம்மையார் பார்த்தார். உணவின் மிகு வேட்கையினால் சொல்லிட்டு நம்முடைய சேக்கிழார் பெருமான் அங்க காட்டி இருந்தாலும் உண்மையில் அந்த அந்த இடத்துல அந்த உணவு அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொன்னா அன்பு. அப்ப அன்பின் மிகு வேட்கையினால், அப்ப அன்பு எங்க அன்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. எங்க உணவு கிடைக்கும்னு அவங்க கேட்டு வரல. எங்க அன்போடு அங்க எதுவும் பரிமாறப்படுகிறது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்குமே தவிர அவர்கள் உணவை எதிர்பார்த்து வருபவர்கள் அல்ல, அன்பை எதிர்பார்த்து வருபவர்கள். இங்கு அன்பு இருக்கின்றது, இந்த இல்லத்திலே அன்பு தவழ்கின்றது என்பதை நினைந்து அங்க எம்பெருமான் அடியார் வேடத்தில் வருகின்றார். அங்க உள் புகுந்து நிற்கின்றார். இல்ல வேதங்கள் எல்லாம் ஒளிந்த பிரான் இல்லையா, அந்த எம்பெருமானுக்கு தெரியாத யார் வீட்டிலே அன்பு இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப அந்த அப்படி வந்த அந்த அடியாரினுடைய நிலையை கண்டு இப்ப அம்மையானவர் ஆகா நாதன் அடியாரை பசித்திருப்பேன் இல்லையா, எம்பெருமானுடைய அடியார் என்று வந்து விட்டால் அவர்களினுடைய பசியை தீர்ப்பதல்லவா நம்முடைய முதல் கடமை என நன்னி பாதங்கள் விளக்க நீர் முன் அளித்து இல்லையா, முதல்ல அங்க தண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒன்று. யார் வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நம்முடைய மரபு, தமிழர் மரபு. இதை நாம அழகா செய்கின்ற அந்த கருத்தினை சேக்கிழார் பெருமான் சேக்கிழாரினுடைய பெரிய புராணம் அப்படிங்கிறது வெறும் கதையை சொல்லுவது அல்ல, நம்முடைய மரபை எடுத்து காட்டுவது. தமிழ் மரபு என்னது அப்படிங்கிறத நம்மளுடைய பாரம்பரியம் எது நம்மளுடைய வழக்கங்களாக இருந்தன என்பதை எல்லாம் காட்டுகின்ற ஒரு கண்ணாடியாக இருப்பது நம்முடைய பெரிய புராணம். அந்த வகையிலே அந்த விளக்குவதற்கு பாதங்கள் விளக்குவதற்கு நீர் முன் அளித்து அதுக்கப்புறம்தான் பரிக்கலம் திருத்தி நல் விருந்து அங்க கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்திலே முன் வருகின்றார். ஏதம் தீர் நல்விருந்து அது கூட சொல்லுகிற போது என்ன சொல்றாருன்னா, ஏதம் தீர் நல்விருந்து இன்னடிசில் ஊட்டுவார். அந்த இன்னடிசில் ஊட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தவர் இப்ப விருந்துக்கு வந்திருக்கிறது யாரு? அடியார். அதுவும் யாருடைய அடியார்? விடயவன் தன் அடியார். அப்ப திரு அணை அந்த அம்மையாரவர் விடயவன் தன் அடியாரே இங்க வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நினைத்தவுடன் அங்க கொஞ்சம் ஆகா இப்ப அவங்க பசியை தீர்க்கணும், அந்த பசியை அங்கே முன் ஆற்றுவதற்கு அவர்களை வரவழைத்து அமர்வித்து என்ற அந்த ஒரு காரியம் மட்டுமல்லாமல் அங்க உணவு அங்க தயாராக வேண்டும். அந்த உணவு அங்க ஏற்பாடு அப்படிங்கிறது முழுமை பெற வேண்டுமே. இது உங்க உள்ளத்திற்குள்ளே அந்த எண்ணமும் அங்கே ஓடுகின்றது. அவ்வாறு அந்த எண்ணம் வருகின்ற அந்த நிலையிலேயே இன்னொரு எண்ணமும் அங்க வரு, இதை விட ஒரு பேர் எனக்கு உண்டா? ஆக எம்பெருமானுடைய அடியாருக்கு நான் அமுது செய்து இங்க விருந்து கொடுக்கின்ற இந்த பேரு எனக்கு கிடைத்திருக்கிறதே, இதை விட எனக்கு வேற என்ன பேர் வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் முன் வந்து நின்ற உடனே மத்ததெல்லாம் பின்னால போயிடுச்சு. ஏதோ இருப்பதை கொடுப்போம், பரவாயில்ல, விருந்து கொடுக்கிறோம் அப்படின்னா மனம் உவந்து கொடுத்தல். இருப்பதை கொடுக்கறது மனம் உவந்து கொடுத்தல் தான் விருந்து. நிறைய கொண்டு வந்து அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு இது இருக்காது இல்லையா, இது இல்ல அப்படின்னு சண்டை போட்டு அதை கொடுத்து அதை கொண்டு வந்தீங்களா, இதை கொண்டு வரலையா அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டு அது விருந்து அல்ல. எது இருக்கின்றதோ அதனை மனம் உவந்து அன்போடு கொடுக்கின்ற அதுதான் விருந்து என்பதை நமக்கு இங்க அவ்வளவு அருமையோடு சேக்கிழார் பெருமான் காட்டுகின்றார். கரி அமுது அங்கு உதவாதே திரு அமுது கை கூட. என்ன ஒரு வார்த்தைகள்! கரி அமுது இன்னும் தயாராகல, ஆனா திரு அமுது கைகூடி நிற்கின்றது. இந்த நிலையிலே விடயவன் அடியாரே இங்க வந்தவர், விருந்துக்கு வந்தவர், பெறலறிய விருந்தானால்
அதாவது விடயவன் தன் அடியாரே பிறலறிய விருந்தாக இருப்பாரானால் இதை விட நமக்கு என்ன பேரு வேண்டும் என்று நினைந்து அந்த அந்த தன்மை அந்த மனதிலே அது வந்த உடனே விரைந்து சென்று அந்த அமுத அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் அமுது செய்வதற்கு அதரிப்பார். அதற்கு பரவாயில்ல, ஒன்னும் இங்க வேற இல்லைனாலும் பரவாயில்லை என்று அப்பொழுது அவருக்கு நினைவுக்கு முன் வந்து நிற்பது. ஏன்னா கொடுக்கணும்னு நினைச்சாச்சுன்னாலும் சரி, மனதுல ஒரு ஆசையும் அந்த அன்பும் வந்து விட்டால் இருப்பதை கொண்டு வந்து கொடுக்கலாங்கிறப்ப இருப்பது நினைவுக்கு வந்துடும். இது ஒண்ணு. இன்னொன்று என்ன என்றால், இன்றைக்கு இது இவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை எம்பெருமான் முன்பே தீர்மானித்து வைத்திருக்கிறார். அம்மைக்கு இன்றைய தினம் இவ்வளவு ஒரு பேரு கிடைக்க வேண்டும் அப்படிங்கறத எம்பெருமான் முடிவு பண்ணது. அந்த பேச்சினை அருளுவதற்கு அங்க அதுக்கு முன்னாடி சில செயல்கள் எல்லாம் நடந்திருக்க வேண்டும். அவ்வாறே என்ன செய்து வைத்திருந்தான் எம்பெருமான்? அங்க 2 மாங்கனிகளை அவருடைய கணவனார் பரமதத்தனார் அங்க கொடுத்து அனுப்பி வைத்திருக்கின்றார். வைப்பித்த அப்படின்னு அந்த வார்த்தை பார்த்தீங்களா? வைப்பித்த, வீட்டுல கொண்டு போய் வைங்க, வீட்டுல வைக்க சொல்லுங்க என்பதாக கொடுத்து வைப்பித்த அந்த 2 கனிகள் இல்லையா? இந்த 2 கனிகளை பரமதத்தருக்கு யாரோ 2 பேர் கொண்டு வந்து கொடுத்தாங்கிறதா கருத இல்ல, அதுவா கருத்து இல்ல. எம்பெருமான் சிவபெருமான் இன்று இப்பொழுது இவ்வளவு அழகாக இந்த கனிகளை அந்த அம்மையினுடைய இல்லத்திலே கொண்டு போய் சேர்த்தான். அப்படி அங்க சேர்த்த அந்த தன்மையினால் பரமதத்தனும் அவ்வாறு கொடுத்து அனுப்பி வைத்தார். அப்ப மனையிடை முன் வைப்பித்த வார்த்தை வைக்கிற போதே சேக்கிழார் பெருமான் என்ன காட்டுறாருன்னா, கணவன் தன் மனை இடை முன் வைப்பித்த நன்மதுர கனி. நன்மதுர கனி. அப்ப சாமி பரமதத்தனுக்கு 2 பழத்தை கிடைக்கும்படி செய்தார் அப்படின்னாலும் அந்த சாதாரண பழமாக இல்லை. அது எப்படிப்பட்ட பழமாக அமைகின்றது அப்படின்னா, நல்ல மதுரமான கனி, நன்மதுர கனி. ஏன்னா நமக்கு இங்க அம்மையினுடைய புராணம் முழுமையுமே கனிதான் இல்லையா? முழுக்க கனி. நமக்கு இந்த வழிபாட்டு திறத்தை பற்றி நமக்கு சித்தாந்தம் சொல்லுகின்ற பொழுது எப்படி காட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா, விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞானம் 4ம் அரும்பு மலர் காய் கனி போல் அன்றோ பராபரமேன்னு நம்ம தாய்மானவர் காட்டுறாருன்னா, அது கனி, முதிர்ந்து இருக்கின்ற கனி. அது மொட்டோ மலரோ காயோ இல்ல. இப்ப மொட்டுல இருந்து மலராகி காயாகி இப்ப கனியாக கனிந்திருக்கின்ற நிலை. அது இங்க கனியோடு நமக்கு அமைக்கப்படுகின்றது. அது நன்மதுரக்கனி, அதிமதுரக்கனி, அது அதிசயக்கனி, அது அற்புத கனி என்று அடுத்து கனிகளாக நமக்கு வருகின்றன. அப்படிப்பட்ட நிலையில இப்ப நன்மதுரக்கனி முதல்ல வந்தாச்சு. இந்த நன்மதுரக்கனியை அம்மையானவள் இங்க கொண்டு வந்து வைத்து அமுது திரு அமுதினை இட்டு அந்த நல்ல அடியார் தொண்டர் அவருடைய நிலை கண்டு பசி தீர்ப்பேன் என்று நன்னி திரு அமுதோடு இங்க திருப்பழத்தையும் வைத்து அங்கே உணவு அருந்த செய்கின்றார். மூப்புறும் தளர்வு எய்திய நிலையில வந்திருக்கிறார் அந்த அடியார். மூப்பு அப்படிங்கிறதுக்கு நல்ல பொருள் இருக்கிறது. மூப்பு அப்படின்னா முதுமை அப்படிங்கிறது, முதுமை இருக்கட்டும். முதுமைனா என்ன பொருள் அப்படின்னா, ஏதோ வயதிலே முதிர்ந்தது அப்படிங்கிறது இல்ல, சிறப்பிலே முதிர்ந்தது. சிறப்பிலே முதிர்ந்து நின்ற தன்மை அப்படிங்கிறதுதான் மூப்பு. அப்ப அந்த சிறப்பு அப்படிங்கிறதா பேரு இளவு இன்பமோடு பிணி மூப்பு அப்படிங்கிறது நமக்கு அது பெருமை அப்படிங்கிறதுதான். அதனாலதான் அம்மையினுடைய திருப்பதிகத்தை மூத்த திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் இல்லையா? மூத்தவராக இருந்து எம்பெருமான் அருள் செய்தது. அந்த தன்மையிலே அம்மை தந்த பதிகமும் இங்க மூத்த திருப்பதிகமாக நமக்கு அமைவது. அப்ப அந்த மூப்புறும் தளர்வு ஒரு பக்கம், முதிர்ந்து முடுகிய வேட்கை ஒரு பக்கம்,
இல்லையா? இதெல்லாம் அந்த முதிர்ந்து அப்படிங்கிற அந்த வார்த்தையோடு இங்கே வந்து அம்மைக்கு அருள் செய்து நின்றார். இங்க அன்பை பெற்று அருளை தந்து நின்றவர் எம்பெருமான். இங்க அன்பாக இந்த கனியை பெற்றார். இங்கே அருளாக இந்த பாடல்கள் தருகின்ற இந்த ஞான கனியை தந்து சென்றார். அருட்கனியை தந்து சென்றார். அதுதான் இங்க. அப்படி அந்த பசி தீர்ந்து எம்பெருமான் அடியாராக வந்த எம்பெருமான் அங்க விட்டு அகன்றதன் பின் இங்க கணவனார் பரமதத்தனார் வந்து நிற்க, அவருக்கு அடிசில் இங்கே தயார், அதுக்குள்ள தயார் செய்த அந்த தன்மையிலே கரியமுதுகளோடு அவருக்கு உணவு படைக்கின்றார். மன்னிய சீர் கணவன் தான் மனையிடை முன் வைப்பித்த நன் மதுரக்கனியில் இருந்ததனை செக்குலர் வாக்கு என்னது? இருந்ததனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எஞ்சி இருந்தது. ஏற்கனவே 2 இருந்ததுல ஒண்ணு வைத்தாச்சு, அடுத்து இன்னும் 1 இருக்கின்றது. அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, இருந்ததனை. இங்கே அம்மையார் வந்து ரொம்ப அருமையாக அதனை உணவோடு சேர்த்து அங்கே அடிசிலை அங்கே ஊட்டுவிக்கின்றார். அவரும் அதை சாப்பிடுகின்றார். அப்படி சாப்பிடுகின்ற பொழுது இது எப்படிப்பட்ட கனி? மதுரக்கனி, மதுரக்கனி இல்லையா? எம்பெருமான் கொடுத்த கனி, எம்பெருமான் தான் கொடுப்பித்த கனி, நேர கொடுக்கல, கொடுப்பித்த கனி. அப்படி வந்த அந்த அவர் கொண்டு வந்து வைத்த அந்த கனி மதுரமாக இருந்ததனால்தான் மேலும் மேலும் அதை உண்ண வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு வந்தது. இப்ப பரமதத்தனுக்கு மேலும் ஒரு கனியை உண்ண வேண்டும் என்கின்ற எண்ணம் வரணும். அப்படி வரலன்னா இவ்வளவு இன்னும் அடுத்து வருகின்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு இங்க மதுரம் மிகுந்ததான அந்த கனியை இப்பொழுது நுகர்ந்து நின்ற நம்முடைய பரமதத்தனர் இனிய சுவை ஆறாமை இல்லையா? அந்த வாயில அந்த இனிய சுவை வந்து விட்டு போக முடியல. அதனால அவர் கேட்கிறாரு, இணையதொரு பழம் இன்னும் ஒன்று உள்ளது, அதனையும் இடுக என்று அவர் கேட்கின்றார். இதுவும் நம்ம மரபு. அந்த காலத்துல இதெல்லாம் ஒரு இப்படியே ஒரு செயலாகத்தான் இருந்திருக்கின்றது. அந்த வகையிலே அவர் கேட்க, ஆனா இதுதான் கொண்டு வர அணைவார் போல் அங்கு அகன்ற. இப்ப இதை சொல்ற, இப்ப இந்த இடத்துல அம்மை வந்து அந்த பழமா அடியார் வந்தார், அவருக்கு நான் அதனை அமுதோடு வைத்து பரிமாறினேன் என்று சொல்லலாம். சொல்லுவது ஒண்ணும் தவறு எல்லாம் கிடையாது. அதற்காக அவர் கோபப்பட போறதும் இல்லை, நிச்சயமாக இல்லை, அதுவும் தெரியும் அவருக்கு. ஆனால் இப்பொழுது இவ்வளவு ஆசையாக வந்து சாப்பிடு கொண்டு இருக்கின்ற இந்த நிலையிலே, இந்த நேரத்துல இந்த நான் கொடுத்துட்டு இப்ப பழம் இல்லையேன்னு சொல்லுவதற்கு அம்மைக்கு மனம் வரவில்லை. இப்ப அதுதான் இப்ப. அப்ப இந்த நேரத்துல இப்ப அம்மைக்கு என்ன உள்ளத்திலே எண்ணம் தோன்றுகிறது அப்படின்னா, ஐயோ இப்ப கேட்டு நம்ம இந்த பழம் இல்லைன்னு சொல்ல முடியாதே, இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்துருச்சே, இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்க கூடாதே, இப்ப நம்ம கேட்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல இல்லைன்னு எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி உடனே எம்பெருமானிடத்து கேட்கின்ற அந்த தன்மை இது எல்லாருக்கும் வராது. உடனே இறைவன் கிட்ட கேட்கறதுக்காக இப்ப நம்ம எல்லாம் கேட்டாதான் சாமி கொடுப்பாரா? அதுவும் இல்லை. ஆனா நம்ம கேட்க மாட்டோங்கிறது அதுக்கு மேல. ஆனா இப்ப அம்மையினுடைய நிலை எப்படி இருந்ததுன்னா, மெய் மறந்தாள், தன்னையே மறந்தாள். அப்ப அந்த நேரத்துல தன்னை மறந்தாள். அப்ப அவளுக்கு தோன்றியதெல்லாம் என்னது அப்படின்னா, வேண்டுவார் வேண்டுவதே ஈபவன் எம்பெருமான், கருத்தறிந்து முடிப்பவன், வாயானை மனத்தானை மனத்தில் நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை. அப்படி இந்த ஒரு எண்ணம் தான் அங்க அவளுக்கு முன்னால நிக்கிற. எம்பெருமான் எதனாலும் கட்டாயமா நம்மளுடைய கருத்தை முடித்து வைப்பான், என்னுடைய மனதில இருக்கின்ற கருத்தை முடித்து வைப்பான். இப்ப கணவருக்கு இந்த பழம் அவ்வளவு ஒரு ஆசையோடு கேட்கின்ற இந்த நிலையில என்னால கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடாதே என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கின்றவருக்கு
என்னுடைய இந்த கருத்தை எம்பெருமான் முடித்து வைப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் முன் வந்து நிற்க, நினைந்துற்ற இடத்து உதவும் விடையவர் தாள் தன் மனம் கொண்டு உணர்தலுமே. மனசுல அப்படியே அததான் நினைக்கிற, வேற ஒண்ணு. எம்பெருமான் நினைந்துற்ற இடத்து உதவும் விடையவன். சாதாரண ஆள் இல்ல. நம்ம மெய்மறந்து நினைச்சோம்னா நிச்சயமா வந்து உதவுவான் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தால் இது அவளுக்கு வந்து இது வந்து ஒரு சாதாரண விஷயம், நமக்கு பெரிய விஷயம்தான். ஆனா அம்மையை பொறுத்த வரைக்கும் இது கேட்டா கொடுப்ப, எம்பெருமான் கேட்டா கொடுப்பாரு. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்? எப்பனாலும் நம்ம கேட்டா நம்ம தான் சந்தோஷமா நம்ம எம்பெருமானே என்று இருக்கின்றவர்களுக்கு கேட்டா கொடுப்பாரு. அவரு கொடுக்காம போறாரு என்ற எவ்வளவு ஒரு மனநிலையில இருக்கிற, எத்தனை ஒரு பக்குவத்தில இருக்கிறார்கள். நினைந்துற்ற இடத்து உதவும் விடையவர். அவனுடைய திருத்தாளை வணங்கி உணர்ந்து நிற்கின்றார். அவன் அருளால் கைமருங்கு வந்து இருந்தது ஒரு அதிமதுர கனி இல்லையா? கைமரங்கு வந்து இருந்தது, வேற ஒண்ணுமே இல்லை, யாரும் எதுவும் இல்லை. அவ நினைச்சு நிற்கிறா, அவ கையில அந்த அதிமதுர கனி வந்து நிற்கின்றது. இப்ப அந்த கனியை பத்தி சொல்லுகிற பொழுது சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாருன்னா, முதலிலே கணவன் கொடுப்பித்தது, அதாவது வைப்பித்தது அந்த கனியை சொல்லுகிற போது நன்மதுர கனின்னாரு. இப்ப இவ கைக்கு வந்த கனியை அதிமதுர கனின்னு சொல்ற. அதை விட ஒருபடி மேல இருக்குது இதுல உள்ள மதுரம். அந்த கனியே ரொம்ப நல்லா இருந்தது, அதனாலதான் பரமதத்தன் திருப்பி கேட்டாரு. இந்த கனி அதை விட ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரியாக எம்பெருமான் இப்ப கண் முன்னாடி கையில கொண்டு வந்து கொடுத்து விட்டார். இப்ப பரமதத்தன் வாங்கினார் சந்தோஷமாக. அதை பாக்குறதுக்கும் அதே மாதிரிதான் இருந்தது. எடுத்தார், சாப்பிட்டார். சாப்பிட்ட வாயில தான் வச்சிருக்கிறார். ஆனா அவருக்கு தெரிந்து விட்டது, புரிந்து விட்டது. இது இன்னும் சிறப்பாக இருக்கிறதே. ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தோம்னா, காரைக்கால் அம்மையார் கூட எம்பெருமான் கொடுத்த கனியை உண்பதற்குரிய பேரு பெற்றவர் இல்லை. பரமதத்தன் தான் எம்பெருமான் தந்த அந்த கனியை உண்பதற்குரிய பேரு பெற்றவராக இருக்கிறார். ஆக இறைவன் கொடுத்த அந்த அதிமதுர கனியை உண்டது பரமதத்தன் மட்டும்தான். அந்த பரமதத்தன் இப்பொழுது அதனை உண்கின்றார். இது எவ்வளவு அதிமதுரமாக இருக்கிறது, இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு கனியை ருசித்ததே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெரியுது. இது முன்னாடி நான் தந்த மாங்கனி அன்று, முன் தரு மாங்கனி அன்று. இது நான் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட பத்தான் கனி மாதிரி இல்லையே. மூவுலகிலும் பெருந்தற்கரிதால். ஏதோ அவர் ஏதோ 3 உலகத்துக்கும் போய் வந்தாரா? சேக்கிழார் பெருமான் நமக்கு உணர்த்துகின்றார். 3 உலகத்திலையும் பெற முடியுமா இப்படிப்பட்ட ஒரு கனியை? அப்படிப்பட்ட ஒரு அதிமதுர கனியை பரமதத்தன் இப்பொழுது அங்கே அதனை உணர்ந்து, நாவினால் உணர்ந்து இப்ப அவர் இந்த இடத்துல சொல்லுகின்றார். ஆக இப்ப இது இப்படிப்பட்ட ஒரு கனியை நான் இது வரைக்கும் இது எப்படி யார் கொடுத்தது என்று பரமதத்தன் வாயால கேட்கிறார். இப்ப அம்மை வந்து உள்ளத சொல்லிடுற. ஆமா, நீங்க கொடுத்த அந்த கனி இல்லதான் இது, அதை நான் வச்சுட்டேன். ஆனாலும் நீங்க இவ்வளவு ஆசையா கேக்குறப்ப எம்பெருமான் கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சேன், கொடுத்துட்டாரு, அதை கொண்டு கொடுத்தேன் அப்படிங்கிறப்ப அப்பதான் அவருக்கு ஆச்சரியம், வியப்பு மேலோங்குகின்றது. என்னது, கேட்டா சாமி கொடுப்பாரா அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு வார்த்தை அந்த இடத்துல அவருக்கு பல கேள்விகளை முன்னெழுப்பி நிற்கின்றது. எப்படி கொடுத்தார், அது எப்படி கொடுப்பார், அது என்ன அருள், அப்படி அந்த அருளை பற்றி எனக்கு நீ சொல்லணும் என்று கேட்கின்ற போதுதான் இப்ப அம்மைக்கு வந்து ஒரு இக்கட்டான நிலை வருகின்றது. இந்த செவ்விய பேரருள் விளம்பும் திறம் அன்று, இத வாயால சொல்ல முடியுமா? இது எப்படி நம்ம வாயால சொல்லுவது? சொன்னாலும் அது புரியக்கூடிய ஒன்றா? இது அவரவர் அனுபவிக்க வேண்டிய ஒன்று அல்லவா? இது அவரவருக்குத்தானே புரியும், எம்பெருமான அருளுகின்ற போதுதானே புரியும். இப்ப நான் சொல்லி எப்படி புரிய போகுது இவருக்கு என்று அந்த இடத்துல ரொம்ப அருளுடையார் அளித்தருளும் செவ்விய பேர் அருள் விளம்பும் திறம் அன்று என்று அவர் சொன்ன இந்த நிலையில எம்பெருமானுடைய திரு ஈசனுடைய அருளை நான்
எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு நினைத்து கொண்டே உள்ள போயிட்டேன். ஏதோ வாங்கிட்டு வர்ற மாதிரி உள்ள சாமி ஸ்டாக் நிறைய வச்சிருக்கிறாரு, எடுத்து எடுத்து கொடுப்பாரு, அதை கொண்டு வந்து கொடுக்கலாங்கிற மாதிரி உள்ள வாங்கிட்டு வர்றதுக்காக போற மாதிரி உள்ள போயிட்டார். ஏன்னா இப்ப அங்க மனதிற்குள்ளே என்னன்னா ஒரு போராட்டம் நிகழ்கின்றது. ஒண்ணு இப்ப இவர்கிட்ட இவ்வளவு சொல்லியது அருளின் திறத்தை எடுத்து சொல்ல முடியாது. இப்ப இந்த கனியை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்ப இன்னொரு பழம் வரும் அப்படி தர முடியுமா, வாங்கி தர முடியுமான்னு அவர் கேட்கிறாருன்னா, எம்பெருமான் கிட்ட போய் எனக்கு இன்னொரு பழம் கொடு, உன்னோட அருள் அப்படிங்கிறதால நம்ம அப்படி கேட்டு நிற்கின்ற திறம் சரிதானா? இது இன்னொரு பக்கம் மனதிற்குள்ளே தோன்றுகிறது. அவன் நினைக்கிற மாதிரி கொடுப்பான் அப்படிங்கறது உறுதியும் ஒரு பக்கம் இருக்குது. அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல. கருத்தறிந்து முடிப்பான் அப்படிங்கிறது. ஆனா இப்பொழுது இவளுடைய கருத்து என்னதாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னா, எம்பெருமானுடைய திருவருளை சோதித்து பார்ப்பது அல்ல. எம்பெருமானுடைய திருவருள் இப்படிப்பட்டதுன்னு சொல்லக்கூடியது அல்ல. இத போய் எப்படி புரிய வைப்பது? இதுக்காக நான் எனக்கு இன்னொரு பழம் கொடுன்னு கேட்கலாமா? முதல்ல கேட்டது, ஐயோ அவர் கேட்கிறார், பாவம், சாப்பிடணும், பசியோட இருக்கின்ற இந்த நிலையில இன்னொரு பழம் இப்ப நான் இல்லைன்னு சொன்னா அவருக்கு ரொம்ப சிரமப்படுமேன்னு கேட்டா அது வேற. இப்ப நான் ஒரு எங்க கொடுங்க பார்க்கலாம்னு சொல்லி கேக்குறது வேற. இப்ப இந்த போராட்டத்துல ஆனா அம்மைக்கு மனதிற்குள்ளே இன்னொன்று தோன்றுகிறது. வாயை திறந்து கேட்கல, ஆனா எம்பெருமானிடத்து அங்க முன்வைக்கின்ற கருத்து என்னதுன்னா, ஈங்கு இது அளித்தி அருளீர் ஆகில், நீங்க கொடுக்கவில்லை என்றால் அதான் என் உரை பொய்யா, என் உரை பொய்யா. எவ்வளவு அழகா கருத்து காமிக்கிறா பாருங்க. அதாவது என்ன உரை? இவளுடைய உரை என்னது? ஈசன் அருள். அந்த ஈசன் அருள் என்கின்ற உரை பொய்யாகி விடுமே என்ற அந்த கருத்து உள்ள மனசுல அந்த கருத்து தான் இப்ப முன்னாடி நிக்குது. இங்கு இது அளித்யா அருளீரேல் என்னுடைய உரை பொய்யா என்று அவள் நினைத்த மாத்திரத்திலே அங்க கையில இன்னொரு கனி வந்து நின்றது. ஆக அந்த கனி வந்தது, அப்படியே எடுத்துட்டு வந்தா, ஒன்னும் பேசல. அந்த கனியை காட்டுகின்றாள், அப்படியே எடுத்துக்க சொல்லி அப்படியே வைக்கின்றாள். பரமதத்தர் அப்படி அதிசயித்து பார்த்து கொண்டிருக்கின்றார். இது என்னது? இதெல்லாம் நடக்கக்கூடியதா? இதெல்லாம் சாத்தியமா என்ற வகையிலே இங்கே பார்த்து விட்டு அந்த கனியை கையில வாங்குகின்றார். எந்திரிச்சிட்டார், உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தவர் எந்திரிச்சிட்டார். இப்ப கையில அந்த கனியை வாங்குகின்றார். வாங்கின அளவிலே இந்த கனி மறைந்து விடுகின்றது. இது அப்படிப்பட்ட ஒரு அதிசய கனி. முதல்ல நன்மதுர கனி, அடுத்தது அதிமதுர கனி. இப்பொழுது இந்த நேரத்திலே எம்பெருமான் தந்து மறைந்த கனி அதிசய கனி. அவர் நினைத்தார், வணங்கினார். உள்ளத்திற்குள்ளே இப்பொழுது அங்கே ஒரு ஒரு பக்கம் ரொம்ப பெருமிதம், இன்னொரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் அங்கே அன்பு, இன்னொரு பக்கம் அங்கே வழிபட்டு நிற்க வேண்டும் என்கின்ற ஆர்வம். ஆனா நேர வழிபட்டு நின்றால் அம்மையினுடைய தன்மை எப்படி இருக்கும், அவளுடைய அந்த நேரத்திலே அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று யோசித்தார். ஆனா இப்ப இவருடைய உள்ளத்திற்குள்ளே இருந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு போராட்டம். அங்க அகன்றார், அம்மையை விட்டு அகன்றார். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், ஏதோ பல நாடுகளுக்கு சென்றார், வந்தார். பாண்டி நாட்டு ஒரு பட்டினம் மருங்கு அங்கே வந்து சேர்ந்தார். அங்க வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். பெற்ற மகளுக்கு அங்க புனிதவதி என்கின்ற இந்த அம்மையினுடைய பெயரை இட்டார். அங்கேயே இருந்து விட்டார். அங்கு சென்ற காரைக்காலிலிருந்து சென்ற ஒருவர் அதை பார்த்து வந்து இங்கே அம்மையினுடைய தந்தையாரிடத்து, தனதத்தனிடத்து வந்து சொல்ல, அவரும் அப்படியா என்று போய் பார்த்து உண்மை அறிந்து, சரி இனி அம்மையை அங்க கொண்டு போய் விட்டுவிட வேண்டும், அதுதான் முறை என்று இவரையும் அழைத்து கொண்டு அங்க பாண்டி நாட்டு மருங்கு ஓர் பட்டினம், அந்த பட்டினத்துக்கு இப்ப அங்க போயாச்சு.
அந்த பட்டினத்துல ஒரு மண்டபம். அந்த மண்டபத்திலே இறங்கி அங்கே காத்திருக்கிறார்கள். இங்க அங்க சென்று பரமதத்தன் இடத்து ஆள் அனுப்பி இந்த மாதிரி சொல்லி அனுப்புகிறார்கள். பரமதத்தனும் வந்து விட்டார். தன்னுடைய மனைவியோடும் மகளோடும் அங்கு வந்து இப்ப அம்மையினுடைய காலிலே விழுந்து வணங்குகின்றார். அந்த மண்டபத்திலே தங்கி இருந்த அம்மையினுடைய கால்ல விழுந்து வணங்குகின்றார் பரமதத்தனும் அவருடைய மனைவியாரும் குழந்தையும். அப்ப சொல்லுகின்றார், பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் வியந்து பார்க்கிறாரு. என்னடா அது, கூப்பிட்டு வந்தா மனைவியினுடைய கால்ல விழுந்து வணங்குறாரே, என்னது அப்படின்னு. அப்ப அவரு, இவர் மானுடம் தாம் அல்ல, இவர் மானுடம் தாம் அல்ல, சேக்கிழாருடைய வாக்கு, நற்பெரும் தெய்வம், இவர் நற்பெரும் தெய்வம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது அம்மையினுடைய அந்த நிலை அப்படியே அவர் அந்த வந்து விழுந்து வணங்கி நிற்கின்ற இதை பார்த்த அந்த நிலையிலேயே அம்மைக்கு பலன் உணர்வுகள். இன்றும் நீங்க குலசேகரப்பட்டினத்துக்கு போனீங்கன்னா அந்த மண்டபத்தை பார்க்கலாம். அந்த மண்டபத்துல அற்புத திருவந்தாதி முழுவதும் எழுதி போட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு மண்டபம். இந்த மண்டபத்துலதான் அம்மை வந்து தங்கி இருக்க பிரமதத்தன் வந்து விழுந்து வணங்கி இவர் மானுடம் தாம் அல்ல நற்பெரும் தெய்வம் என்று சொன்னார். அந்த நற்பெரும் தெய்வமாக இருந்த அம்மையினுடைய கால் பட்ட இடம் அது. அந்த அந்த மண்டபத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு. செட்டி மண்டபம்னே பேர் அதுக்கு. ஏன்னா ஏன் இவ்வளவு அந்த இடத்துக்கு சிறப்பு அப்படின்னு சொன்னா, அந்த மண்டபத்திலேதான் இவ்வாறு பரமதத்தன் கால்ல வந்து விழுந்த அந்த நிலையிலே அம்மையினுடைய அந்த எண்ணம் எப்படியாக இருக்கிறது அப்படின்னா, எல்லாம் மனத்திலே எழுந்த கருத்துகள் தான். ஈங்கு இவன் குறித்த கொள்கை இது, இனி இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசை பொதி கழிந்து, எல்லாம் இனிமே வேண்டாம் எனக்கு, இவனுக்காக தாங்கிய இந்த உடம்பு, இந்த வனப்பு, இந்த அழகு, இனி இது வேண்டியதில்லை. இந்த தசை பொதி கழித்து இங்கு உன்பால் ஆங்கு நின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு அடியனுக்கு பாங்குற வேண்டும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பேய் வடிவு அடியனுக்கு பாங்குற வேண்டும். பாங்கு, இது வந்து பாங்கா அப்படின்னா நமக்குத்தான் இது பாங்கான்னு தெரியல. அம்மைக்கு எப்படியாக இருந்தது அது பாங்கு. அவ்வளவு ஒரு அருமை, பாங்குடான அருமை. இந்த அருமையாக எனக்கு பேய் வடிவு வேண்டும் என்று கேட்டு பெறுகின்றார். ஆக நின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு சாதாரணமா இல்ல, உன்பால் ஆங்கு நின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு. இது எவ்வளவு ஒரு அருமையோடு அமைந்திருக்கிறது பாருங்க. அப்ப பேய் வடிவு என்பதுதான் எம்பெருமானை போற்றுவதற்கு உரிய வடிவு என்று அப்படின்னு அம்மை முடிவு பண்ணிட்டா இல்லையா? எம்பெருமானை வணங்குவதற்கு உரிய வடிவு, எம்பெருமானை போற்றுவதற்கு உரிய வடிவு எது அப்படின்னு சொன்னா அது வந்து பேய் வடிவு. அவ்வாறு தனக்கு பேயாய அந்த வடிவு வேணும்னு வேண்டி பெற்றாள். ஏன்னா வேண்டி பெற்றது எதற்குனா, எம்பெருமானே இது உன்னுடைய கணங்கள், உன்னுடைய சுற்றம், உன் கூட இருக்கின்ற அத்தனை கணங்களும் இந்த வடிவிலே இருக்கின்றார்கள், அந்த கணத்திலே நானும் ஒன்றாக வேண்டும். எம்பெருமானே உன்பால் ஆங்கு நின் தாள்கள் போற்றும் அந்த கணங்களிலே, சிவகணங்களிலே நானும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே கட்டுகின்றார். ஆக இங்க பேய் வடிவு என்பது சிவகணங்களாக இருக்கின்ற வடிவு. இதை அற்புத திருவந்தாதியில ரொம்ப அருமையாகவே சொல்லியிருப்பார். பெரினும் பிரிது யாதும் வேண்டேன், நமக்கு ஏது உரினும் உராது ஒளியும் வேணும், சிறிது உணர்த்தி மற்றொரு கண் நெற்றி மேல் வைத்தான். நெற்றியிலே கண்ணை வைத்திருக்கின்ற எம்பெருமான் அவனுடைய
பெருமையை எல்லாம் போற்றக்கூடிய இந்த பேரு மட்டும் எனக்கு கிடைத்து விட்டால் போதும். வேற எது வந்தாலும் சரி வராட்டியும் சரி எனக்கு எதுவுமே தேவையில்லை. இதை மட்டும் எனக்கு சிறிது உணர்த்தி விட்டால் நான் எத்தனை பேறு பெற்றவளாவேன் என்பதைத்தான் பேயாய நற்கணத்தில் ஒன்றாய நாம் அப்படின்னு அந்த பாட்டுல சொன்னார். அப்ப பேயாய நற்கணத்தில் ஒன்றாய் நான் இருக்கின்றேன், என்னை வைத்த எம்பெருமானே, இனிமே எனக்கு எது வந்தா என்ன வராட்டினா என்ன, ஒண்ணு எனக்கு இனிமே பெரிதல்ல என்பதை இந்த இடத்துல நமக்கு அழகாக உணர்த்தி வைக்கின்றார். ஆக இப்படி எம்பெருமானிடத்து வேண்டி பெறுதல் அப்படிங்கிறது இல்லையா. ஒரு சிலர் வேண்டாமலே எம்பெருமான் கொண்டு வந்து கொடுத்துருவான், கேட்காமலே கொடுப்பான். சிலருக்கு கேட்ட உடனே கொடுப்பான். இன்னும் சிலருக்கு பன்னாள் கேட்க விட்டு அப்புறம் தான் கொடுப்பான் இல்லையா. அப்புறம் சொல்லுவா பன்னாள் அழைத்தால் அழைப்பொழியான் என்று இங்கு எதிர்ப்படுமேம்பர். அந்த மாதிரி பல நாட்கள் கேட்க விட்டு அப்புறம் கொடுப்பான். ஆக இதெல்லாம் எம்பெருமான் அது ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இங்க அம்மையிடத்து உடன் இருக்கின்ற அந்த தன்மையிலே அவ என்ன நினைக்கிறாளோ அதை அப்படியே கொடுத்துடணும்ங்கிறதுதான் எம்பெருமானுடைய எண்ணமாக இருக்கின்றதாக. முதல்ல கனி வேணும்னு கேட்டா நினைத்தாள் கொடுத்தான், இரண்டாவது தடவையும் கனி வேண்டும்னு நினைத்தாள் கொடுத்தான். இப்ப என்ன நினைத்தாள், எனக்கு பேய்வடி வேண்டும்னு நினைத்தாள், அதையும் கொடுத்து விட்டான். இப்படியாக விண்ணும் மண்ணும் வணங்கும் பேய்வடிவி விரும்பி பெற்றாள் என்பதைத்தான் நமக்கு இதுல அழகாக சொல்லுகின்றார். அவ்வாறு கிடைத்த ஊனுடைய வனப்பை எல்லாம் உதறி ஏற்பு உடம்பேயாக வானமும் நிலனும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவமானாள் அம்மை. இந்த வடிவம் அல்லவா இன்றும் நாம் அப்படியே உள்ளத்திலே எழுதி வைத்து அதை உணர்ந்து உணர்ந்து நாம் வழிபடுவதற்குரிய நிலையிலே இருக்கின்ற வடிவு இல்லையா. அம்மை அப்படின்னு சொன்னாலே நமக்கு இந்த வடிவம் தான். ஆக காரைக்கால் அம்மையே உள்ளத்திலே அழகு ஒழுக எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் நாம். ஆக அப்படிப்பட்ட ஒரு வடிவம் இது. அந்த அம்மையோ ரொம்ப மகிழ்ச்சியோடு, நமக்கு மத்தவங்க எல்லாம் அஞ்சி விலகுகிறார்கள், ஆனால் அம்மையோ ரொம்ப மகிழ்ச்சியோடு அப்பனை போற்றி நிற்கின்றாள். அற்புத திருவந்தாதியை அப்பொழுது பாடுகின்றாள். இதுதான் அங்கே எம்பெருமான் அவளுக்கு அற்புதமாக கொடுத்த கனி. ஆக அற்புதமாக கொடுத்தது எது அப்படின்னா இந்த ஏற்புடம்பு. ஆக அற்புதமாக வந்த அந்த ஏற்பு உடம்பில் அந்த உடம்பு கொண்டு முதல்ல தந்தது இந்த அற்புத திருவந்தாதி. இந்த உடம்பை பெற்றால் அப்படியே அங்க அந்தாதி வந்து விட்டது. பொற்புடை செய்ய பாத புண்டரிகங்கள் போற்றும் நற்கணத்தில் ஒன்றானே நான் என்று மகிழ்ந்து பாடி இந்த அற்புத திருவந்தாதியை இங்கே அம்மை பாடுகின்றான். அடுத்த இரட்டை மணி மாலையும் பாடுகின்றான். அதுக்கப்புறம் நேர கைலாயத்தை நோக்கிய பயணம்தான். ஆக நமக்கும் நேரம் ஆகிக்கொண்டே இருக்கின்றது, கைலாயத்துக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னு. ஆக கைலாயத்துக்கு அங்க வந்து நிற்கின்ற அந்த நிலை பக்கத்துல வந்துட்டார். அங்க பக்கத்துல வந்து நின்ற அந்த நிலையிலே பார்க்கின்றார். பார்க்கும் இடமெல்லாம் எம்பெருமானுடைய தோற்றம் தான் அங்கே. ஆக அந்த தோற்றத்தை கண்டு நிற்கின்ற பொழுது அம்மைக்கு ஒரு புறம் அப்படி ஆனந்தம். எவ்வளவு ஆனந்தம் இருக்கும் சிந்தித்து பாருங்கள். பார்க்கும் இடமெல்லாம் எம்பெருமானுடைய காட்சி அப்படின்னா அந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. இன்னொரு பக்கம் என்னது அப்படின்னு சொன்னா கால் வைக்க அஞ்சுகின்றார். கைலாயத்து மேல போகணும், உச்சி வரைக்கும் போக வேண்டும் என்று நினைத்த அவருக்கு அவளுடைய வடிவம் எங்க பேய் வடிவம் என்பதனால் எளிதாக செல்லக்கூடிய அவருக்கு இப்பொழுது இங்கே பார்க்கின்ற இடமெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிவமே அங்கே காட்சிப்படுகின்ற இந்த நிலையில் காலின் நடை தவிர்த்து அப்படிங்கிற வகையிலே பேய் வடிவு என்பதனால் இந்த நடை அப்படிங்கிறத தவிர்த்து நின்ற தன்மை அப்படிங்கிறதும் புரிகிறது. ஆனாலும் இப்பொழுது இங்கே எம்பெருமானுடைய அந்த இடத்திலே அந்த உச்சி வரை சென்று காண வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம் முன்னிற்க அப்பொழுதுதான் என்ன ஒரு அற்புதமாக அந்த இடத்தை அமைத்து தருகிறார் அப்படின்னா, இப்போ
அந்த எம்பெருமானை நினைந்தால் எதனாலும் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் இருந்தது. அந்த அந்த எண்ணத்தினால் எல்லாம் பெற்றார். இப்ப அடுத்து இந்த கணம் இந்த எண்ணமும் வேண்டாம். இந்த எண்ணத்தையும் விடுதலே எம்பெருமானை நாம் அடைவதற்கு உரிய வழிங்கிறத உணர்ந்தார். ஆக தன்முனைப்பு முழுவதுமாக அங்க நீங்கிய நிலை. ஆக எம்பெருமானோடு ஏகமாகி ஏகனாகின்னு நம்ம பத்தாம் சூத்திரத்துல பார்த்தது போல இப்ப இதுதான் அந்த முனைப்பு அறுதல். சின்ன துளி கூட இல்லாத அதுதான் இங்கே தலையினால் நடத்தல். தலையினால் நடத்தல் அப்படின்னா ஏதோ தலையிலா தலையை தூக்கி கீழே வச்சு இப்படி நடந்து போனது அப்படிங்கிற ஒரு அடையாளத்திற்காக நமக்கு சொல்லலாம். ஆனா இங்க இது என்னதுன்னா தம்முடைய தலை தலைனா என்ன அர்த்தம்? சித்தம். அது முழுமையையும் எம்பெருமானுடைய திருவடியிலே ஒப்படைத்து விட்டார். ஒரு துளி கூட இல்லாம எல்லாத்தையும் ஒப்படைத்த நிலை. அதுதான் தலையை முழுமையாக கொடுத்த நிலை. இப்படி அவர் நின்றார். அங்கே எம்பெருமானுடைய காட்சி அங்கே அமையுது. தலையினால் நடந்து சென்று சங்கரன் இருந்த வெள்ளி மலையின் மேல் ஏறுகின்றார் மகிழ்ச்சியினால் அன்பு பொங்க. இப்ப எம்பெருமானுடைய அந்த அணுக்கம் இப்பொழுது அம்மைக்கு வந்து விட்டது. அதனால்தான் மகிழ்ச்சியினால் பொங்க அன்பு பொங்குகின்றது. அன்புங்கிறது எம்பெருமான் எடுத்து உள்ளது. இங்க அன்பு இப்ப அம்மை கிட்ட வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் எம்பெருமானுடைய அணுக்கம். அங்க இறைவன் அவ்வளவு அங்க அணுக்கமாக இருக்கின்ற அந்த தன்மையிலே அன்பு மேலிட்டு பொங்கி வர அங்க முழுமையையும் எம்பெருமானிடத்து ஒப்படைத்து நின்ற நிலையிலே மகிழ்ச்சி பொங்க நிற்கின்றார். அவ செல்லுகின்றார். அங்க இப்ப இந்த இடத்துல மலைமகள் காணுகின்றாள் இல்லையா? இமயவல்லி கண்ணுதல் ஒரு சிலை முதல் ஒரு பாகமாக அமைந்திருக்கின்ற நம்ம இமயவல்லி பார்க்கின்றாள். இப்ப அவளுடைய திருநோக்கு இப்ப அம்மைக்கு கிடைத்து விட்டது இல்லையா? அன்னையினுடைய நோக்கு இங்க அம்மைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு எல்லை முடிந்தது. அவ்வளவுதான். அந்த எல்லையே அடைந்தாச்சு. அம்மையினுடைய நோக்கு கிடைத்தாச்சுன்னா அப்புறம் வேற என்ன? கிடைத்தது மட்டுமா? அங்க அதிசயித்து நிற்கின்ற அம்பிகையினுடைய நிலையும் எம்பெருமானை நோக்கி அப்படி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை கேட்கின்றார். இவ்வாறு கேட்பது என்பதும் கூட அம்மை நம்முடைய மலைமகளுக்கு தெரியாத ஒன்றும் அல்ல. எம்பெருமானிடத்து வினாவை எழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு நிலையும் அல்ல. இல்ல அம்மையை பற்றி இது யாரு என்ன வர்றது யாருன்னு அவளுக்கு தெரியாததும் அல்ல. சரி, அப்ப எதற்குத்தான் இவ்வாறு ஒரு கேள்வி அங்கு எழும்பியது என்றால் அதை நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன கேள்வி எழுந்தது? அவள் கேட்கின்றாள், இங்கு ஏறும் இந்த எற்பு யாக்கையின் அன்பு என்ன? இது என்ன அன்பு? என்ன ஒரு அன்பு? இப்படி ஒரு எலும்பு உடம்போட இங்க வருகின்ற இந்த உருவத்தினுடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு? இதுதான் அங்க நம்ம மலைமகள் எம்பெருமானிடத்து கேட்ட கேள்வி. ஆக அந்த கேள்வி ஏன் வந்தது? இப்படி ஒரு கேள்வியை அங்க மலைமகள் எழுப்பி இருக்க வேண்டுமா அப்படின்னா சேக்கிழார் பெருமான் இதை அப்படியே ரொம்ப அருமையோடு நமக்கு வைத்து காட்டுகின்றார். அவர் சொன்னதுதான் இது. இப்படி ஒரு கேள்வியை மட்டும் மலைமகள் எழுப்பவில்லை என்றால் எம்பெருமானுடைய வாயிலிருந்து அம்மையே அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குமா? ஆக இப்போ எம்பெருமானுடைய வாயிலிருந்து வருகிறது என்ன வருகிறது? வரும் இவள் நம்மை பேணும் அம்மை காண் இல்லையா? உண்மையே நம்மை பேணும் அம்மை. இங்க நம்மை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அகில சராசரத்தையும் இங்கே கொண்டு வந்து நிற்கிறது இல்லையா? அண்டங்கள் அனைத்தையும் தம்முள்ளே கொண்டவர்கள் இந்த ரெண்டு பேரும், அம்மையும் அப்பனும்.
அப்ப இங்க பிரிக்காம நம்மையப்பராக இருக்கின்ற நிலையிலே சொல்லுகிறார். நம்மை நம்மை பேணுகின்ற அம்மை இவள். ஆக எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் இந்த அளவிற்கு நமக்கு இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள்னா அவர்கள் நம்மிடத்திலிருந்து எதை பெறப் போகிறார்கள்? அவர்களை எது பேணுகின்றது? அவர் எம்பெருமானை பேணக்கூடியதாக இருப்பது எதாக இருக்க முடியும்? ஒன்றே ஒன்றுதான். அது என்னது அப்படின்னா அன்பு. அதுதான் அன்பு. அப்ப இங்க வருகின்ற உருவம் நம்மை பேணுகின்ற அன்பு. அப்ப தாய்னா என்னன்னா அன்பு, அம்மைனா என்ன பொருள்னா அன்பு. அப்ப அந்த அன்பின் வடிவத்தை இங்கே இந்த இடத்துல எடுத்து சொல்லுகின்றாள். நம்மை பேணுகின்ற அன்பு கான் என்பதுதான். ஆக இப்படி சொன்னது மட்டும் இல்ல, உங்க பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அம்மையேன்னு கூப்பிடுறார். என்ன ஒரு அருமை பாருங்க. செக்கிழார் பெருமான் இதை என்ன ஒரு மனதில எவ்வளவு ஒரு வைத்து சொல்லியிருப்பார். அம்மையே அப்படின்னு இந்த வார்த்தை 7 உலகத்துக்கும் கேட்கின்ற மாதிரி இங்கே அத்தனை உயிர்களும் உய்யும்படியாக அந்த செம்மை ஒரு மொழி இவ்வுலகமெல்லாம் உய்யும்படி அருளி செய்தார். யார்? எம்பெருமான் அருளி செய்கின்றார். வேத ஆகமங்களை எல்லாம் எவ்வளோ வேண்டுமானாலும் சொல்லி இருக்கலாம். அந்த வேத ஆகமங்கள் எல்லாம் நமக்கு உய்தியை தருமானா தரலாம். அது எப்ப தருமோ தரட்டும். ஆனா அதை விட நமக்கு உறுதியை தருவதான ஒரு வார்த்தை என்னது அப்படின்னு சொன்னா எம்பெருமான் வாயிலிருந்து வந்த இந்த அம்மையே என்னும் வார்த்தை தான். இந்த ஒரு மொழி போதும் அத்தனை உயிர்களும் உய்தி பெறுவதற்கு உரிய ஒரு மொழியாக அமைந்திருப்பது. இந்த உலகமெல்லாம் உய்யும்படி அம்மையே என்று அருளி செய்தார். இறைவன் வாயிலிருந்து இந்த ஒரு சொல் வருகிறதுன்னா இது ஒரு சாதாரண சொல் அல்ல. இது செம்மொழி இல்லையா? செம்மை ஒரு மொழி அப்படிங்கிறத ஒப்பற்ற ஒரு மொழினா ஒப்பற்ற மொழின்னு அர்த்தம். இதுக்கு ஈடு இணையே கிடையாது. இங்க அம்மையேன்னு எம்பெருமான் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஈடு இணையாக எதுவும் கிடையாது. வேத ஆகமங்கள் எல்லாம் இதற்கு இணை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மொழி இது. இதுதான் செம்பொருள். அந்த செம்பொருளினுடைய தன்மை அப்படிங்கிறது இந்த முழுக்க முழுக்க அன்பினுடைய தன்மையை நமக்கு காட்டுகின்ற ஒரு மொழி. அதனாலதான் சீக்கிய ஐயா உரையில எழுதுகின்ற பொழுது இந்த ஒரு வார்த்தை போதும் அப்படிங்கிற, இந்த ஒரு வார்த்தையை கொண்டு வழிபடுக. அப்ப நம்ம வழிபாடு செய்கின்ற பொழுது என்னத்தை வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா இந்த அம்மையே அப்படிங்கிற ஒரு மொழியை வைத்து வழிபாடு செய்யுங்க. அவ்வாறு அதை வழிபாடு செய்கின்ற பொழுது அம்மையே என்பதை எம்பெருமான் சொன்னது, சும்மா இல்ல, எம்பெருமான் சொன்னது. யாரை நோக்கி சொன்னது? எந்தையும் வைத்துக் கொண்டு நாம சிந்தித்து இந்த வழிபாட்டினை செய்தோமானால் இதுதான் நாம் உய்தி பெறுவதற்குரிய வழி. இதைத்தான் காட்டுகின்ற அம்மையேன்னு. நம்ம சிவபூஜை பண்ணீங்களா? எது வேணாலும் பண்ணுங்க. அங்க அம்மையேன்னு எம்பெருமான் சொன்ன இந்த ஒரு மொழியை நல்ல உணர்ந்து உள்ளார்ந்து யாரை நோக்கி சொன்னதுங்கிறதையும் சேர்த்து வைத்து நாம் அதனை வழிபட்டு நிற்போமானால் இதைவிட வேறு பெரிய சிவபூஜை இல்லை என்பதானதான் இங்க கருத்து. ஏன்னா இந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு பெருமை, அவ்வளவு ஒரு மதிப்பு, அவ்வளவு ஒரு பலம் இருக்கின்றது, வலிமை இருக்கின்றது. இந்த வார்த்தையை நமக்கு சேக்கிழார் பெருமான் 5 இடங்களிலே வைத்து காட்டி இருக்கின்றார், பஞ்சாட்சரம் போல. ஆக இதுதான் அஞ்செழுத்து என்பது போல நமக்கு காட்டி இருக்கின்றார் 5 இடங்களிலே. இந்த அம்மையை நமக்கு உணர்த்துகின்ற வார்த்தை முதல்ல எது காட்டேன், எது நம்ம இதையே எடுத்துக்கலாம். நம்மை பேணும் அம்மை காண் இல்லையா? நம்மை பேணும் அம்மை காண், இது ஒரு இடத்துல. அடுத்தது அம்மையே அப்படின்னு கூப்பிட்டது. அங்கணன் அம்மையே என்று அருள் செய்ய, இப்ப அடுத்து மூணாவது எம்பெருமான அம்மையே என்று அருள் செய்ய, உடனே அங்க என்ன வருது அடுத்தாப்புல பார்ப்போம். அதையும் அடுத்து நம்ம சிந்திப்போம். ஆக மூன்றாவதாக அது. இன்னொன்னு என்னன்னா
வேணியினார் அம்மை என மதுர மொழி கொடுத்து அருள பெற்றார் அப்படின்னு இன்னொரு இடத்துல அம்மை அப்படின்னு எம்பெருமானால் இந்த மாதிரியாக ஒரு கொடுத்து அருள பெற்றவர், அவரை பற்றிய சிறப்புகளை எல்லாம் நான் சொல்ல தொடங்குகின்றேன் அப்படிங்கிற இடத்துல செக்கிழார் பெருமான் சொல்ற. அப்புறம் இருக்கவே இருக்கு கீதமுன் பாடும் அம்மை கிளரொளி மலர்த்தாள் பற்றி அம்மை அங்கேயும் இப்படியாக 5 இடங்களிலே அம்மை என்று நமக்கு எடுத்து காட்டி இந்த வார்த்தையானது மந்திரம், இது மந்திரம். எம்பெருமானை வழிபட்டு நிற்கின்ற பொழுது நாம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ற வகையிலே இந்த வார்த்தையை நமக்கு எம்பெருமான் எடுத்து தந்திருக்கிறார். ஆக அந்த வகையிலே அங்கணன் அம்மையே என்று அருள் செய்ய, இங்க நம்ம அம்மை என்ன பண்ண பாருங்க, இப்போ அப்பா என்று பணிந்து வீழ்ந்து வணங்குகின்றார். அப்பா என்ற அந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க, அதுல எவ்வளவு ஒரு குலைவு இல்லையா? அப்பா அப்படின்னு அவ சொல்லுகின்ற அந்த இடத்துல, இது உண்மையிலேயே அந்த இடத்துல அவருக்கு இருந்த அந்த மன உணர்வினை நம்மளால கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அந்த வார்த்தையில அநேக அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒரு பக்கம் அன்போட வெளிப்பாடு அப்படின்னு சொன்னா, இன்னொரு பக்கம் அப்படியே உணர்வுபூர்வமான ஒரு வார்த்தை அது. இனதுன்னு சொல்ல முடியாத ஒரு அற்புத வார்த்தை அது. அந்த வார்த்தையில ஒரு பக்கம் அம்மையினுடைய அன்பினால் வந்த குலைவு, இன்னொரு பக்கம் இன்பனை விட வேற யாரு அப்பனாக இருக்க முடியும் என்கின்ற அந்த திறத்தினை போற்றுகின்ற பெருமை, ரெண்டும் அப்படியே விளிர்கின்றது. அப்படியாக அப்பா அப்படின்னு சொன்னா, இந்த உலக அனைத்திற்கும் அம்மையப்பன், அத்தனைக்கும் காரணமாக இருக்கின்ற எம்பெருமான், அந்த அன்பின் உரு, அந்த அன்பின் திறம், இதையெல்லாம் நினைந்து இந்த இடத்திலே அம்மை அப்பா என்று சொல்லி நின்ற இந்த ஒரு தன்மையோடு அப்படியே முடிச்சிடல நம்முடைய சேக்கிழார் பெருமான். ரொம்ப அருமையோடு கேட்கிறார், ஏப்பா இவ்வளவு தேடி வந்திருக்கின்ற உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று எம்பெருமான் இப்பொழுது அம்மையிடத்து கேட்க, இரவாத அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல், இரவாத அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டல் உன்னையன்றோ, மறவாமை வேண்டோ உன்னையன்றோ, மறவாமை வேண்டோம் எனோ வேண்டோம் நான் மகிழ்ந்து பாடி, அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்கையென்றார் நான் மகிழ்ந்து பாடி, அரவாணி ஆடும்போது அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் நான் மகிழ்ந்து பாடி இருக்க வேண்டும் என்றார். இப்படி கேட்டு நிக்கிற அம்மை கூடுமாறு அருள் கொடுத்து, குலவு தென் திசையிலே என்றும் நீடு வாழ் பழன மூதூர் இங்க திரு ஆலங்காடு. அந்த திரு ஆலங்காட்டிலே எம்பெருமான்
ஊர்துவ தாண்டவம் ஆடிட்டு இருக்கிறார். அப்ப அந்த இடத்த சொல்லுகின்றார். திகழ் திரு ஆலங்காட்டாம் நற்பதி அங்க செப்பெரும் பெருமை அன்பால் ஆடுகின்ற அந்த இடத்திற்கு நீ சென்று பாடுவாயாக என்று அனுப்பி வைக்கின்றார். நம்ம அம்மையும் இப்பொழுது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோடு எப்போதும் பாடுவாய் நம்மைன்னு எம்பெருமான் சொல்லிட்டார. இந்த ஒரு வார்த்தை போதாதா இல்லையா? வா நடமும் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து இல்லையா? திருவாலங்காட்டுல நான் ஆடுகின்ற அந்த நடனத்தை நீ பாரு. அப்ப பார்த்தால் உனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அங்க எப்போது நீ பாடிக்கொண்டு இரு என்பதாக அங்கே எம்பெருமான் சொல்லுகின்றார். அவ்வாறு சொன்ன அந்த தன்மையை நினைந்து போற்றி விடை கொண்டு வணங்கி செப்பெரும் பெருமை அன்பு அங்கே முன் தள்ள இங்கே அருள் இங்கிருந்து அப்படி இழுக்க, திருவாலங்காட்டுல அருள் இழுக்குகின்றது, கையில இருந்து அன்பு அங்கிருந்து செலுத்துகின்றது. இந்த ரெண்டும் அங்கே நிகழ தலையினால் நடந்து திரு ஆலங்காடு புக்கு அங்கிருந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கின்றார். ஆலங்காடு அதனில் அண்டமுற நிமிர்ந்து ஆடுகின்ற எம்பெருமானுடைய கோலத்தை அங்கே காண்கின்றார். எம்பெருமானுடைய கோலம் அங்கே அப்படி ஒரு நிமிர்ந்து ஆடுகின்ற கோலம். அங்க போய் பார்க்கின்ற பொழுது அம்மை கீழே இருந்து பாடுகிறாள். அப்படி எம்பெருமான் அங்க இருக்கிறார்னா அப்படியே கால் மேல இருக்குது, இடது கால் அங்க தலைக்கு மேல இருக்கின்றது. சரி, கால் அங்க இருக்குது. அங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அங்க அப்படி நம்ம சிலிர்க்க வைக்கின்ற ஒன்று என்னன்னா, கைய அந்த காலுக்கு மேல அங்க அப்படி இருக்குது. காலுக்கு மேல் கை அப்படி அணைத்து நிற்கின்றது. ஆக அதை அந்த நடத்த பார்க்கின்ற பொழுது எம்பெருமான் தன்னுடைய தூக்கிய திருவடியை எங்க வைத்திருக்கின்றார் என்பதை நம்மால் நினைக்க முடிகிறது. அப்ப கால் அப்படின்னு எம்பெருமானுடைய தூக்கிய திருவடி அப்படிங்கிறதே அத்தனை அடியார்களையும் தூக்கி வைத்திருக்கின்ற திருவடி. திருவடி அப்படிங்கிறது தூக்கிய திருவடினா ஏதோ காலை தூக்கி வச்சிட்டு இருக்காருங்கிறது இல்ல. எம்பெருமான் அத்தனை அடியார்களையும் தூக்கி வைத்திருக்கின்ற திருவடி. அப்படி தூக்கி வைத்திருக்கின்ற திருவடி இப்ப எங்க இருக்குதுன்னா தலைக்கு மேல இருக்குது. ஆக அத்தனை பேரையும் எம்பெருமான் எங்க வச்சிருக்கிறார்னா தன் தலைக்கு மேல தூக்கி வச்சிருக்கிறார். எடுத்து சுமப்பான் எம்பெருமான், எடுத்து சுமப்பவன். அப்படி எடுத்து சுமக்கின்ற எம்பெருமான் இந்த அத்தனை அடியார்களையும் அந்த 63 நாயன்மார்களையும் எங்க வச்சிருக்கிறார்னா தலைக்கு மேல வச்சிருக்கிறார். அததான் அங்க கால் காட்டுகின்றது. தலைக்கு மேல வச்சது மட்டுமா, கையினால் அங்கே அந்த அங்க வீசி கரம் அங்க இருக்குது, காலுக்கு மேல இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு காட்சியை காணுகின்றாள் அம்மை. அப்படியே வியந்து நிற்கின்றாள். ஆக அடியார் பெருமக்கள் மீது எம்பெருமான் கொண்ட அன்புதான் எத்தகைய ஒரு அன்பு! இந்த அன்பின் திறம் அல்லவா என்னை இங்க வரைக்கும் இப்படி இழுத்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதை அப்படியே உணர்ந்து நிற்கின்றாள். உணர்ந்து நின்று எம்பெருமான் ஆடுகின்ற அந்த கோலத்தை அங்கே காண்கின்றாள். அப்படி அவர் அந்த கோலத்தை அப்படியே நமக்கு காட்டவும் செய்கின்றாள். கொங்கை தீரங்கி நரம்பெழுந்து கொண்டு கண்வெண்பல் குழி வயிற்று பங்கிரேவதிரு பற்கள் நீண்டு பங்கிரேவதிரு பற்கள் நீண்டு பரடுய நீள் கண்ணை காலோர் வெண்பே தங்கியலறி உலரு காட்டில் தாழ்ச்சடை 8 திசையும் வீசி அங்கன் கொளிர்ந்து நல்லாடும் எங்கள் கொளிர்ந்தனல் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே
அப்பன் இடம் திரு ஆலங்காடே அப்பனிடம் திரு ஆலங்காடே எம்பெருமானுடைய இந்த ஆலங்காட்டு பதிகத்தை அம்மைதான் முதலாக பதிகமாக தந்தவர். அம்மையை பற்றி நான் சேக்கிழார் வாக்கிலே மட்டும் இன்னைக்கு கூற வேண்டும் என்று ஒரு சிந்தனையை நான் வைத்துக் கொண்ட அளவிலே அம்மையினுடைய பாடல்களுக்குள் அதிகமாக நான் உள்ளே செல்லவில்லை. அற்புத திருவந்தாதி என்கின்ற இந்த ஒரு நூலே நமக்கு அத்தனை செய்திகளை எடுத்து காட்டுகின்றன, காட்டுகிறது. அதை பற்றிய சிந்தனையை நாளைய தினம் மேலும் இந்த சிந்தனையை நமக்கு தொடர்ந்து சிந்திப்பதற்குரிய வாய்ப்பினை எம்பெருமான் தந்திருக்கின்ற நிலையில் அற்புத திருவந்தாதியிலே அம்மையினுடைய அருள் திறத்தையும் அன்பின் வெளிப்பாட்டையும் நாளைய தினம் நாம் சிந்திக்கலாம் என்று உங்களிடம் சொல்லிக்கொண்டு, நேரம் கருதி இதற்கு மேலும் அம்மையினுடைய திரு வரலாற்றினை சிந்தித்துக் கொண்டே இருக்கலாம். அது நிறைய உள்ளதுதான். அது இன்னும் கூட சொல்லணும்னா, எனக்கு முதல்ல ஆரம்பிக்கிறப்பே அதை நினைத்தேன். என்னன்னா, வாய் சில நேரங்கள்ல அம்மையை பற்றி நினைக்கின்ற பொழுதே சொல்ல வரமாட்டேங்குது. அப்படியே அங்க தட்டி நிற்கின்றது. ஏன்னா அம்மையினுடைய அருள் அப்படி. அந்த காரைக்கால் அம்மையினுடைய அருள் நமக்கு அந்த அளவிற்கு எம்பெருமானுடைய அன்பு, அவள் மீது எம்பெருமான் கொண்ட அந்த அன்பு நம்மை அவ்வளவு வியக்க வைக்கின்றது. இதையெல்லாம் சிந்திக்க நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தது. எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்தவள் அம்மை. ஒரு பெண் அப்படிங்கிற அந்த தன்மையிலே ரொம்ப ஒரு பெருமிதத்தை நமக்கு தந்தவர் காரைக்கால் அம்மை. அந்தாதி அப்படிங்கிற வகையில அந்தாதி தொடையிலே பாடினதும் அம்மைதான் முதல்ல. இரட்டை மணி மாலை முதல்ல பாடினதும் அம்மைதான். பதிகம் பாடினதும் அம்மைதான். பெண்களினுடைய தன்மையை இப்படி நமக்கு விரிவாக காட்டியதும் அந்த 2 பெண்கள் நமக்கு காட்டியதும் அம்மைதான். இப்படி 143 பாடல்களிலே நமக்கு எவ்வளவோ செய்திகளை தந்து விட்டார். ஆக சித்தாந்த பொருளை படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அற்புத திருவந்தாதிய ஒன்ன பார்த்தாலே போதும், முழுமையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு அமைந்திருக்கின்ற இந்த நூல்களை எல்லாம் தந்த அம்மையினுடைய திருப்பாதங்களை வணங்கி இந்த சிந்தனையை மேற்கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்த அப்பர் அருள்நெறி மன்றத்தாருக்கும் இந்த இப்படி ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கிட்ட வேண்டும். அப்படி கிட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு திருவருளும் குருவருளும் துணை நிற்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அப்பர் அருள்நெறி மன்றம் வாய்ப்பை கொடுக்காமல் இல்லை. ஆனா அந்த வாய்ப்பை எனக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு அமைதா அப்படின்னா அதுக்கு திருவருளும் குருவருளும் தான் துணை நிற்கணும். அந்த வகையிலே திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு, இங்க இருந்து கேட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை பணிவன்போடு சொல்லிக்கொண்டு, இந்த அளவிலே அம்மையினுடைய சிந்தனையை சேக்கிழாரினுடைய வாக்கிலேயே போற்றி நின்று நாம் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். அந்த வகையிலே சேக்கிழாரினுடைய வாக்கிலே அம்மையை போற்றி நிற்போம். திருச்சிற்றம்பலம். ஆதியோடமில்லான் அருள் நடம் ஆடும் போது கீதமுன் பாடும் அம்மை கிளரொளி மலர்த்தாள் போற்றி. கீதமுன் பாடும் அம்மை கிளரொளி மலர்த்தாள் போற்றி. கீதமுன் பாடும் அம்மை கிளரொளி மலர்த்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவ சிவ. வணக்கம் அம்மா.
வணக்கம் வணக்கம். மிக சிறந்த உரை விளக்கம். 20 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தங்களை பற்றி பலர் போற்றி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நேரடியாக இந்த முழுமையான உரையை இன்றைக்கு தான் கேட்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் திருவருளால் கிடைத்தது. மிக மிக சிறப்பாக எடுத்து வருத்தீர்கள். நேரம் மிக குறைவு. ஏன்னா இதை பாடலுக்கு பாடல் நடத்தணும்னா 3 மணி நேரம் தேவைப்படும். அந்த நேரத்தை ஒட்டி மிக சிறப்பாக அதுல நீங்கள் சொன்னதுல எதுவும் சொல்லவில்லை. வேறு ஒரு கோணத்துல இதை சிந்தித்தது மட்டும் சில கருத்துக்கள். அதுல ஒரு கருத்து அம்மா சொல்லும் பொழுது இந்த இறைவன் வந்ததாக சொல்றீங்க. காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு உணவு கொள்வதற்கு வேட்கையோடு இறைவர் வந்ததாக அம்மா சொல்றீங்க. இறைவர் வந்ததாக அங்கே ஒரு சிறு குறிப்பு, ஒரு 2 எழுத்து சொல் கூட நமக்கு மறைமுகமாகவோ மறைபொருளாகவோ கூட இல்லை. அது பலர் அப்படி சொல்றாங்க. ஆனா அதை போல இல்லை. அங்கே நம்ம அதை ஒரு கருத்து அதுல ஒரு கருத்து வேறுபாடு. நாளைக்கு சொல்லுங்க, நீங்க ஏதாவது பதில் சொல்றதுன்னா அதை சொல்லுங்க. அடுத்தது லிங்க பூஜை, சிவனடியார் பூஜைன்னு சொல்லும் பொழுது அது இல்ல, லிங்க பூஜையோட சிவனடியார் பூஜை உயர்வானது என்று அம்மா சொன்னீங்க. அது விவாதத்துக்கு உரியது. அப்படி சொல்வது ஏற்புடையது அல்ல என்பது என்னோட பணிவான கருத்து. நாளைக்கு பதில் சொல்லுங்க. இதுல 3வது பாடல்ல வணிகர் பெரும் குலம் விளங்க என்று சொல்லி அந்த அந்த வார்த்தை, ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஆச்சாரியராக இருக்கட்டும், தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார்னு சொல்லி இந்த உலகம் உள்ளளவும் வரக்கூடிய மக்கள்லாம் எந்த வித தீமையும் அகலாமல் உய்யுமாறு அவதாரம் செய்தார்னு சொல்லுவாங்க. இங்க வணிகர் பெருங்குளம் விளங்க என்று 3வது பாடல்ல ஒரு சொற்றொடர் இருக்கு. இது ரொம்ப போட்டுதலுக்குரியது. அனுபவ ரீதியாக நான் இதை உணர்ந்தேன். எண்ணிறந்த சிவாலய திருப்பணிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவங்க அம்மா காலத்துல இருந்தே சிவ வழிபாட்டுல அந்த குளம் இருக்குங்கிறதுக்கு 2 குடும்பமும் நமக்கு தெரியுது. அதோட இல்லாம எண்ணிறந்த சிவாலய திருப்பணிகளே அவர்கள் காத்திருக்கிறார்கள். நானும் திரு கோவை வசந்தகுமார் அவர்கள் அம்மாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க, தெரிஞ்சவங்க. இருவரும் இணைந்து 2012 வரைக்கும் 12 ஆண்டுகள் இந்த சோழ நாட்டுல சுற்றாத தலங்கள்ல நூற்றுக்கணக்கான ஆலயங்களை எடுத்து திருப்பணி செய்து அதன் பிறகுதான் நிறைய இப்போ இதுல எல்லாம் பங்கேற்று பலர் செய்யறாங்க. அதே போல அழகப்பா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் இதெல்லாம் அந்த நகரத்தார் தான் செஞ்சிருக்காங்க. இந்த அம்மையோட திருவருளால இவர்கள்லாம் விளக்கம் பெற்றார்களோ என்று ஒரு சிந்தனை எனக்கு எப்பொழுதுமே அந்த குலத்தின் மேல ஒரு மரியாதை உண்டு. என்ன காரணம்னா, நாங்கள் பல ஆலயங்களை சிரமப்பட்டு ஏதாவது செய்து விட்டு வருவோம் திருப்பணி. ஏதோ நம்ம செய்திருக்கோம்னு ஒரு எண்ணம் வரும்போது மயிலாடுதுறை ஆலயத்துல அங்க மண்டபத்தில் நின்று ஒரு தூணை பார்த்தோம்னா அந்த தூணுக்கு கூட நம்ம செய்தது இணையில்லையே என்று சொல்லி ஒரு சிந்தனை வரும். அதனாலதான் அவர்கள் எவ்வளவு அப்படி காத்து இருக்கிறார்கள், இன்றைக்கும் காத்து வருகிறார்கள். அதோட வேத சிவாகம திருமுறை பள்ளிகளை பல தளங்களிலே அமைத்து தொடர்ந்து வாழையடி வாழையாக அந்த திருக்குளத்தார் காத்திருக்கிறார்கள். அதனால என்னமோ ஒரு இறைவாக்காகவே வணிகர் பெரும் குலம் விளங்கு என்று இந்த 3வது பாடல்ல சேக்கிழார் சொல்லியிருப்பார் என்று தோன்றுகிறது. இது முன்னை பிறப்போட தொடர்ச்சி. அம்மையாருக்கு இது முதல் பிறப்பில், ஒரு பிறப்பில் இதை அடைய முடியாது. பல நாயன்மார்களுடைய வரலாறே அதுதான். உடையவர்பால் அல்கிய அன்பு அவங்களுக்கு வருது. பெருமான் தொடர்பான சரிதைகளை கேட்கக்கூடியது. குழந்தை பருவத்திலிருந்து வளர வளர பெருமானுடைய பற்றிய போற்றுதல் மொழிகள் எல்லாம் சரிதைகள் பரவி நின்று உருகு ஞான சம்பந்தன் என்பது போல அது. அப்புறம் அடியார்களை தொழும் பண்பு. இது எப்படி குழந்தை பருவத்திலே வருவதற்கு இல்லை, அந்த குடும்பத்துல இருக்கும் சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. இருந்தாலும் முன்னை தவத்தின் பயனாக முன்னை பிறவியிலே பயின்றவையெல்லாம் அங்க வெளிப்படுகிறது என்று எடுத்துக்கணும். அப்புறம் பொறுவிடையார் திருவடிக்கு ஓங்கிய அன்புரு காதல் ஒழிவின்றி மிக பெருக. இடையராது இறைவன் திருவடியில பெருகணும்னா ஒரு 12 வயசுக்கு கீழே உள்ள ஒரு பெண்ணுக்கு பெருகணும்னா இதெல்லாம் ரொம்ப சிந்திக்கத்தக்கது. அந்த அளவுக்கு சென்ற பிறவிலேயே அவர்கள் அந்த உயர்ந்த நிலையில. அதே போல அடியார்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டியது வம்சா வழியாக அந்த குலத்திலே அவர்கள் செய்ததை வைத்து தான் அவர்கள் அடியார்களை எல்லாம் இறைவனுக்கு இணையாக வைத்து நல்லமுது ஓட்டுவது, செம்பன் கொடுப்பது, நவமணி அம்மா சொன்னீங்க இதெல்லாம் செல்வம் தூய்கள். அதோட எப்படி கொடுக்குறாங்கன்னா சும்மா கொடுக்கல, சரி நிறைய இருக்க பொருள் கொடுக்கணும்னு இல்ல, தன்னோட பரிவினால அவர்களுடைய தகுதிக்கு இணங்க எவரவர்களுக்கு எந்த அளவுக்கு கொடுத்தால் அவர்கள் மன நிறைவோடையும் வறுமை இல்லாமலும் வாழ முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்தார்கள் என்று. ஆமா, அது உண்டு.
அப்போ வந்து அந்த ஒரு இது உணர்வின் மிகு வேட்கையினால் ஒருவர் மனை புகுந்தார் என்று தொடர் தான் இருக்கு. எம்பிரான் என்று அதுக்கு எங்கேயுமே இல்லை. இது அருமையா சொன்னீங்க. விடையவரது அடியாரே பெறலறிய விருந்தானால் பேரு மற்ற என்ன என்று சொல்லி அது பேரு இல்லை அதன் மேல என்ன அதுன்னு சொன்னீங்க. இந்த பாடல்ல வந்து அந்த கனி 2வது கனியை வந்து அவன் பெற்ற உடனே அதை ருசிச்ச உடனே இது மூவுலகிலும் இப்படிப்பட்ட இது இல்லை, அதோட இணை கனி இல்லை என்பதை புரிந்து கொண்டு இந்த அம்மா வினவ அவர் செய்வதறியாது அவர்களுக்கு வந்து தன் உணர்வு இல்லாமல் அந்த கனி இருந்த இடத்துக்கு அங்க இல்லைன்னு தான் தெரியுமா அவங்களுக்கு. அங்க வந்து கனி இருந்த இடத்திற்கு அவர்களை அறியாமலே அவர்கள் வந்து கால்கள் அங்க நடந்து போயிருது. தன் உணர்வு அற்று போயிடுறாங்க. இப்படிப்பட்ட வினா அந்த கணவன் கொடுப்பான். ஏன்னா 2 பழம்னா தனக்கு ஒண்ணு கணவனுக்கு ஒண்ணு தானே. இயல்பாக என்ன பண்ணுவான், 2 வந்துன்னா எனக்கு ஒண்ணு வை, நல்லா இருக்கு நீ சாப்பிடுன்னு தான் சொல்லுவான் ஒருத்தன். அதையும் கூடன்னு கேட்க மாட்டான். அப்படியே கேட்டாலும் ஒரு பகுதியை அறிஞ்சு கொடு, நல்லா இருக்குன்னு அப்படி கூட கேட்பான். நம்ம வீட்டுல கூட அப்படிலாம் நம்ம செய்வோம். அது அவன் என்னன்னா மனைவிக்கு இவ்வளவு அருமையான கனி அவள் அடையணுங்கிற அந்த எண்ணம் கூட அவனுக்கு இல்லை. அது ஒரு குறைபாடு. அப்ப இப்படிப்பட்ட வினாவை வந்து கணவன்கிட்ட வந்து எதிர்பார்க்கல. அதை சொல்வதற்கும் அச்சம். அப்பதான் திருமணம் புதிதாக வந்து எல்லாம் அனுபவப்பட்டிருப்போம். அது சொல்வதற்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அச்சம்லாம் இப்ப உள்ள காலத்துல இல்லை, அந்த காலத்துல ஒரு அச்சம்லாம் இருக்கும். என்ன செய்வதென்று அறியாமல் அங்க கனி இல்லை என்றும் தெரிந்தும் தன்னை அறியாமல் அங்க நடந்து போறாங்க. அதுதான் சேக்கிழார் பெருமான் வந்து இந்த இடத்துல வந்து அவர் மேல் இறக்கப்பட்டு அம்மருங்கு நின்றயர்வார் அருங்கணிக்கு என் செய்வார். இப்படிப்பட்ட ஒரு வினாவை தொடக்கிறாரு ஒரு இரக்கத்தோட. அம்மருங்கு நின்றயர்வார் அருங்கணிக்கு என் செய்வார். மெய்மறந்து 42வது பாட்டு அருமையான பாட்டு, மனப்பாடம் பண்ணதான். ஆமா, மெய்மறந்து நினைந்து உற்ற விடத்து உதவும் விடையவர்தால் நான் சொல்றேன், மனப்பாடம் பண்ண பாட்டுதாம்மா. மெய்மறந்து ஆமா நினைந்து விடைவதால் தம் மனம் கொண்டு உணர்தலுமே, தம் மனம் கொண்டு உணர்தலுமே யோக நிலையில முழு சரணாகதி. வேற என்ன செய்வதறியாது இறைவனுடைய திருவடியை தவிர. இது வந்து நமக்காக உணர்த்துறாங்க. உனக்கு உன்னால முடியலையா, சில பிரச்சனைகள் வருதா, அப்படியே இறைவனுடைய தாள வந்து ஒருங்கை சிந்தனை. மெய்மறந்து நினைந்து உற்ற விடத்து உதவும் விடையவர்களால் தம் மனம் கொண்டு உணர்தலுமே. இவங்க கேட்கல, பழம் கொடுன்னு இன்னொரு பழம் கொடு ஒரு புருஷன் கேட்கறான்னு அதை கேட்கவே இல்லை. கேளாமலே அங்க வந்து இறைவன் கொடுக்குறாரு. 2வது தடவை தான் கேட்கிறாரு, எனக்கு இதெல்லாம் பொய்யா அப்படின்னு. தம் மனம் கொண்டு உணர்தலுமே அவர் அருளால் தாழ் குழலார் அவர் கையில் வந்திருந்தது அதிமதுர கனி ஒன்றுன்னு அப்படி வந்து முடிக்கிறாரு. அது ஒரு முக்கியமான இடம் அது. அதோட இல்லாம அவன் கேட்கும்போது இது என்ன வந்து இறைவன் கொடுத்தாருன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு கருத்து. அதாவது இறைவன் நமக்கு வந்து எனக்கு ஒரு அருள் கொடுக்குறாரு, உங்களுக்கு ஒன்று கொடுக்குறாரு, அவங்களுக்கும் கொடுக்குறாரு. இதை வந்து வெளியில் சொல்லக்கூடாது என்று ஒரு மரபு இருந்திருக்கு. அவன் கேட்டவுடனே வந்து இது சொல்லக்கூடாதுன்னு அந்த வழியா சொல்லியிருக்காங்களே நமக்குன்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் கணவனை கிட்ட வந்து நம்ம நடந்ததை மறைக்க கூடாதுன்னு அந்த ஒரு கற்பொழுக்கம். அதனால அவங்க அதை எடுத்து சொல்வதாக அங்க சொல்லியிருக்காங்க. அந்த அதோட இல்லாம இந்த பாடல் இவங்க பாடும் பொழுது ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த எண்ணறிய அந்த திருவம்பதை வந்து குழைத்து ஊட்டுறதுனால எண்ணறிய ஞானத்தால் வந்து குழைத்து ஊட்டினோடனே அவருக்கு அந்த பாடல்கள் பாட ஆரம்பிச்சிடுறாரு. அப்பர் பெருமானுக்கு பெருமான் வந்து அந்த உணர்வு பெற உணர்த்துவதால் அவர் வந்து கூற்றாயின அவர் விலகு அந்த பாடலை அவர் வந்து நம்பியாண்டவருக்கு நீ பாடுன்னா நான் எனக்கு என்ன தெரியும் நான் பாடுறதுன்னு பித்தான்னு எடுத்து கொடுக்குறாரு. இந்த அம்மாவுக்கு வந்து அந்த எண்ணத்தை உற்பத்தி வைத்து எழுந்த ஞானத்து ஒருமையில் பெருமானால் வந்து உற்பத்தி. அதனால இந்த அருளாளர்கள் பாடல் பூரா இவர்கள் வந்து பாடியதில்லை, பெருமானே தான் இவர்களை வந்து ஒரு நாடகமாக ஒரு பாத்திரங்களாக இங்கே வந்து வாழ செய்து நிறுத்தி அவர்கள் வழியாக வந்து பாடுகிறார் என்பதற்கு இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான உதாரணம். அடுத்தது வந்து இந்த அற்புத திருவந்தாதி சொன்னீங்க, இதெல்லாம் வந்து ஒரு தத்துவார்த்தமாக நிறைய. ஒரு பாடல் போதும், அம்மா சொன்னீங்க அது அறிவானம் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே. சரிங்க, அவங்க போட்டு நான் முடிச்சிடுறேன். அவங்க போகலாம். சரிங்க, வணக்கம் வணக்கம். மிக மிக சிறப்பு. நாளை சந்திக்கலாமா. நல்லது. அதே போல இந்த கடைசியா வந்து அண்டர் நாயகர் அறிவுரால் வேற எவனுக்கு வந்து என்ன தெரிஞ்ச என்ன தெரியாட்டினான்னு 54ல ஒண்ணு சொல்றாங்க பாருங்க. 54வது பாட்டுல எல்லாரும் பேய் பேய்ன்னு வந்து பறந்து